அட என்னங்க நீங்கள் இன்னுமே காலிஃப்ளவர் 65 தான் பண்ணி பழகிட்டு இருக்கீங்களா? ஒரு சேஞ்சுக்கு இந்த காலிஃப்ளவர் கிறிஸ்பி ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கடல மாவு 4 டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், கூடவே மைதா மாவு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி வீட்லேயே தான் வந்து பிரெட் க்ரம்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட வீடியோவும் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் அதை பார்த்துக்கோங்க. நான் ஹோம்மேட் பிரெட் க்ரம்ஸ் தான் போட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நல்லா பரட்டி ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்தால் நம்ம சூப்பரான கிறிஸ்பியான KFC ஸ்டைலில் காலிஃப்ளவர் ஃப்ரை, அதாவது காலிஃப்ளவர் 65 கிறிஸ்பி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை வந்து ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்காதீங்க, நல்லா வதங்கின மாதிரி ஆயிரும். ஸோ ஃப்ரீயாக நல்லா ஏர் ஃபார்ம் ஆகிற மாதிரி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பினஸ் 1 டே ஃபுல்லாக அப்படியே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.